கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எங்க பார்த்தாலும் ஜனங்களுக்கு ரொம்ப துக்கம், அழுக, ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கிறத கவனிக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாத அழுதுனே காலத்தை கழிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த நாள்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு கர்த்தர் சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆலோசனைகளை கர்த்தர் சொல்லும்படியாக என்னை ஏவினதுனால இந்த செய்தியை நான் கொடுக்குறேன். பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துல 3 அதிகாரமும் மலை பிரசங்கம். மலை பிரசங்கம் ரொம்ப முக்கியமானது. இயேசு சொன்ன பிரசங்கத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, எல்லாராலும் தொடப்பட்ட வார்த்தைங்க. அது காந்திஜி கூட அதை படிச்சு அப்படியே அவர் புக்கெல்லாம் அதே அந்த வசனங்களே வேற இதுல டிரான்ஸ்லேஷன் மாதிரி எழுதியிருக்காரு. மொத்தம் அவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைங்க அந்த 3 அதிகாரத்துல மலை பிரசங்கம் இருக்குது. இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்ம அந்தரங்கமான ஜெபங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமான பதில் கொடுக்குறார். நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது பாருங்க, இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, மத்தேயு 6:8, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ நமக்கு என்னது தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஐயோ எனக்கு யாருக்குறாங்க, எனக்கு இந்த வேதனையாகுது, இவ்வளோ கவலையாகுது, இவ்வளோ பிரச்சனையாகுது, இவ்வளோ நிந்தனையா இருக்குது, நம்ம அழுகுறோம், மற்றவங்களுக்கு சொல்றோம், அந்த மாதிரி செய்யறோம். ஆனா அதுல இருந்து விடுதலையே இருக்கிறது இல்லை. இப்போ இன்னொரு வசனம் என்ன சொல்றதுன்னா, இவைகளெல்லாம் மத்தேயு 6:32, இவளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ இது என்னென்ன தேவையோ, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் தேவை என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க சும்மாவே கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, அழுவாதீங்க. நான் யாருக்கு சொல்லுவேன், யார்கிட்ட இதை சொல்லுவேன் நான், அப்படி யோசிக்காதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை கர்த்தர் நாளில் நம்ம கர்த்தர் கொடுக்க போறாரு. நம்ம தேவையை அறிந்தது மட்டும் இல்லை, நம்ம தேவையை அறிஞ்ச தேவன் மட்டும் இல்லை, அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம அந்தரங்கமா ஜெபம் பண்ணா அவர் நமக்கு வெளியரங்கமா பதில் கொடுப்பார். எல்லாரும் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, நம்ம தேவையை அறிந்தவர் நான் என்ன பண்றாரா, நம்மளுக்கு பலன் கிடைக்காது நம்ம தைரியமா நினைக்கணும். என் தேவை இவ்வளவுது, எனக்கு யார் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. உங்க தேவையெல்லாம் உங்களுக்கு என்ன தேவைன்னு பரமபிதா அறிஞ்சா வசனம் சொல்லுது. தேவையெல்லாம் அறிந்திருக்கிற. அது மட்டும் இல்ல, ஜெபிக்கிறதும் பாக்குறாரு. உங்க தேவையை நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு என்ன தேவைன்னு அதுவும் தெரியும். நீங்க ஜெபிக்கிற ஜபத்தையும் அவர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஜபத்துக்கு என்ன பண்றாராம், நீங்க அந்தரங்கமா ரகசியமா தனியா ஜெபம் பண்ணாலும் அதை வெளியரங்கமா உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்று கவலைப்படுறதுனால தான் அழுகுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒன்று செய்யணும் கவலைப்படான்னு சொன்ன போதும் இல்லை, எல்லாம் உங்க பாரம், உங்க கவலைங்க என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுமா, அவருக்கு வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தெரியப்படுத்தணும். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளணும்னு வசனம் சொல்லுது. சரி, அது மட்டும் இல்ல, இதை நம்ம பார்க்கும்பொழுது, இது ஒரு அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம நல்லா கவனிக்கும் போது, இதை கொஞ்சம் சிந்திக்கும் போது நம்ம நல்லா புரியும். அன்னாள்ன்ற ஒரு சகோதரி நம்ம பற்றி எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சகோதரி. அந்த அம்மா அன்னாள்னாலே சொல்லிடுங்க. ஒரு பழைய ஏற்பாடுல ஒரு அன்னாள் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாடுல ஒரு அன்னாள் இருக்கிறாங்க. இந்த பழைய ஏற்பாடு அன்னாளை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பழைய ஏற்பாட்டு அன்னாளுக்கும் ரொம்ப கவலை, ரொம்ப கண்ணீர், அப்போ அழுக. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க இல்லை, கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருந்தாரு. பெண்ணினாள், அவங்க கணவருக்கு இன்னொரு மனைவி, பெண்ணினாளுக்கு பிள்ளைங்க நிறைய இருந்துச்சு. அதனால என்ன பண்றதுன்னா, குத்தி குத்தி பேசுறது.
அண்ணாளை எப்ப பாரு நீ மலடி உனக்கு பிள்ளைங்க எல்லாம் குத்தி குத்தி பேசுறது. இது காரணம் என்னன்னு சொன்னா, அண்ணாளுடைய கணவர் பிள்ளைங்க இல்லைன்னு சொன்னாலும் இந்த மனைவி அண்ணாளை ரொம்ப நேசித்தாங்க. இதனால அவளுக்கு பொறாமை. இந்த பொறாமைனால குத்தி குத்தி பேசுவா யாரு, இந்த பெண்ணினாள். இந்த மாதிரி குத்தி குத்தி பேசுனதுனால ரொம்ப மனக்கலக்கமா இருந்துச்சு, கவலையா இருந்துச்சு, அழுகையா இருந்தது. இந்த மாதிரி அழுகையா இருக்கும்போது அவ என்ன பண்ணா, ரொம்ப அழுகிற நேரத்துல அவங்க கணவர் வராரு. வந்து பாருங்க, கணவர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் அழுகுற? பிள்ளை இல்லைன்னு அழுகுற? உனக்கு நீ அழுக வேண்டிய வேலையே இல்லை. ஒரு 10 குமார காட்டுல நான் உனக்கு விசேஷம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ ஏன் அதுக்காக அழுகுற சொல்லிட்டு ஆறுதல் சொல்றேன். பாருங்க, நான் சொல்றேன், இது கேட்கிற சகோதரரை, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க மனைவி அப்படி நேசிக்கிறீங்களா? பிள்ளை இல்லைன்னு வெறுக்கிறவங்க இருக்காங்க. இல்ல பிள்ளை இருக்குது, இல்ல வேற எந்த காரணத்துக்காக கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே குத்தி குத்தி பேசுறது, கோபமா பேசுறது, எரிச்சல் மூட்டுறது, இந்த மாதிரி கணவர் நிறைய பேர் பார்த்துக்கிறேன் நான். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? இந்த அண்ணாளுடைய கணவர், அந்த அண்ணாளுடைய கணவரை போல நீங்க இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்றேன். ஏன்னா பிள்ளை இல்லைனாலும் ரொம்ப அழுதுந்தா என்ன ஆறுதல் சொல்லி ரொம்ப ஆறுதல் சொல்ற ஒரு கணவன். நீங்க உங்க மனைவிக்கு ஆறுதல் சொல்ற ஒரு கணவனா இருக்கிறீங்களா? இதுதான் நான் உங்களை கேட்கிறேன். இதை கர்த்தர் விரும்புறாரு. பாருங்க, அண்ணாளுக்கு கணவர் பேரு எல்கானா. இந்த எல்கானா மனைவியை நல்லா நேசித்து நிறைய பங்கு அது பின்னால் கொண்டு கொஞ்சம் அதிகமா கொடுப்பாரு. கொடுத்து ஆறுதல் படுத்தி, நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? பிள்ளை இல்லாட்டின்னா 10 குமார வெட்டினா உனக்கு விசேஷம், அப்படியெல்லாம் ஆறுதல் படுத்துவார். இப்போ ஒரு பக்கம் அண்ணாளுக்கு கவலை, கண்ணீர், பாரம், நிந்த பிரச்சனை ஒரு பக்கம் அப்படி வாட்டுது. இன்னொரு பக்கம் கணவர் எல்கானா என்ன பண்றாரு? ஆறுதலா பேசுறாரு. இப்போ இந்த கண்ணீர் இருந்தாக்கா ஒரு பக்கம்னாக்கா, சொந்தமா கண்ணீர்லாம் சரியா சாப்பிடுறது கூட இல்லை இந்த துக்கத்துக்கு. ஆனா இன்னொரு நானா, அண்ணாள் ரொம்ப நல்ல சகோதரி. அப்படி அந்த அவங்க தக்காளத்தி அப்படி பெண்ணினா அப்படி குத்தி குத்தி பேசினா கூட இது சண்டை போட்ட மாதிரி பைபிள்ல ஒரு வசனமா இல்லை. சத்திய வசனம் சத்தியமா தான் சொல்லும். ஒரு நாள் அவகிட்ட சண்டையே போடல. அவ பேசுறதுக்கெல்லாம் மௌனமா இருந்தா. அழுதானாக்கா சாப்பிடாது கூட இருந்தா. அந்த மாதிரி ஒரு மணல் இருக்கும்போது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அண்ணாளுக்குடைய என்ன பண்றாரு, அவங்க ஆறுதல் கொடுக்குறாரு கணவர். இந்த ஆறுதல் பார்த்தா எங்க வீட்டுக்கார் இருக்கிறாரு, என்னை ஆறுதல் படுத்துறாரு, எனக்கு எல்லாம் நிறைய கொடுக்குறாரு, என்னை நேசிக்கிறான்னு அதுலயும் அவன் திருப்தி அடையல. நீங்க கூட ஒண்ணு கவலை பார்த்து கவலையிலே இருந்துடாதீங்க, கவலை பார்த்து கண்ணீர் விட்டு சாப்பிடாது இருந்துடாதீங்க. இன்னொரு பக்கம் என் நல்லா ஆறுதல் படுத்துறாரு கணவர், இவங்க ஆறுதல் படுத்துறாங்க, அதையும் என்ன பண்ண திருப்தி அடைஞ்சு இருந்துடாதீங்க. அந்நாள் எங்க வீட்டுக்காரர் நல்லா, கணவர் நல்லா என்னை ஆறுதல் படுத்துறாரு இருந்திருந்தா கண்டிப்பா அவளுக்கு ஆசீர்வாதம் தான் கிடைச்சிருக்காரு. அவள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, ஒரு காரியம்னு சொன்னா, அவள் எழுந்திருந்தா. பாருங்க பாருங்க என்ன விஷயம். நான் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோது தள்ளாட விட்டாரு. சங்கீதம் 55:22 சொல்லுது. அது மட்டும் இல்ல, அவ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர்கிட்ட வந்தா. பாருங்க, அவரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்றார். அவளுக்கு வருத்தம், கண்ணீர், கவலை மத்தியில வர சொல்லி ஏசு அழைக்கிறார். நீங்க என்ன கவலையில இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை இருக்கிறீங்க, அண்ணாளை போல அழுதுக்கிறீங்க, வேற எந்த அண்ணாள் போல வேற ஏதாவது பிரச்சனை அழுதுக்கிறீங்களா, வேற ஏதாவது நிந்தையில கலந்துருக்கிறா? கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ எழுந்துரு, எழுந்துன்னு கர்த்தர் சொல்றார். அவ என்ன பண்ணான்னா, அண்ணாள் எழுந்திருந்தா. அந்த கவலை ஒரு பக்கம் விட்டா, இந்த பக்கம் புருஷன் ஆறுதல் படுறதே என்ன பண்ண விட்டுட்டு எழுந்துட்டான். எழுந்து என்ன பண்றான்னு சொன்னா, 1 சாமுவேல் 1:9 சீலோவிலே அவர் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டியிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தாள். அவ என்ன பண்ணா, இந்த கவலை பிரச்சனை அப்புறம் இந்த ஆறுதல் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு ஏஞ்சிட்டான். அது மாதிரிதான் அவங்க சொல்றாரு கர்த்தர், எழுந்துரு, கவலையே அழுதுனே இருக்காத, நானும் கேள்விப்படுறேன் நிறைய பேர், அதுக்காகத்தான் ஆவியான இதுக்கு சொல்ல வைக்கிறார்.
அழுதுனே இருக்கிறாங்க, என் பிள்ளைகளை பற்றி அழுகுறாங்க, இது இல்லையான்னு அழுகுறாங்க, அது இல்லையான்னு, எனக்கு வேற விமோச்சனமே இல்லையா, என் வானெல்லாம் அழுதுனே இருக்கணுமான்னு இருக்கிறாங்க. முக்கியமா சகோதரிங்க அந்த மாதிரி உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசுறாரு. அதனால எழுந்திருந்தலாம். அதனால என்ன பண்ணாரு, எழுந்துட்டார். எழுந்து என்ன பண்றான்னா, போய் தேவாலயத்துக்கு போறான். தேவாலயத்துக்கு போய் என்ன பண்ணா, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன ஜெபம் பண்றான்னா பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, 1 சாமுவேல் 1:11, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலை சவகன் கத்தி என்று ஒன்றும் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இப்ப என்ன சொல்றானா, இந்த சவரகன் கத்தி படவே படாது, என் பிள்ளை நீ கொடுத்தா ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க, வேற ஒன்றும் கேட்கல, என் நிந்தையை நீக்கணும், அடுத்தது ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கணும், கொடுத்தா அந்த பிள்ளை வாழ்நாளெல்லாம் ஊழியத்துக்கே முட்டை கொடுத்துட்றேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணான். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். இந்த ஜெபத்துல கூட என்ன விஷயம்னு சொன்னா, நம்ம அந்த ரங்கத்துல நம்ம என்ன இருக்குது வாஞ்சான்னு கர்த்தர் பார்க்கிறார். நம்ம பண்ற ஜெபத்துல அந்த ரங்கத்துல என்ன யோசிக்கிறோம் பாருங்க. அவ ஜெபம் பண்ணினே இருக்கிறா, நீண்ட நேரம் ஜெபம் பண்றா. ஏலி தாத்தா அங்கதான் இருக்கிறாரு. அவருக்கு இது என்ன ஜெபம் பண்ணணும் தெரியவே தெரியாது. என்ன காரணம்னா, வாய் அசைஞ்சது ஒழிய, உள்ளத்துல இருந்து ஜெபம் பண்ணால ஒழிய வாய் திறந்து சத்தமா ஜெபம் பண்ணவே இல்லை. அதனால அவ என்ன ஜெபம் பண்ண யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வேதனையில இருக்கிறீங்களா, கண்ணீர்ல இருக்கிறீங்களா, அழுதுனே இருக்கிறீங்களா, உங்க பிரச்சனை யாருக்கு சொல்லலாம் நினைக்கிறீங்களா, யாருக்கும் சொன்னா பலனே இல்லை. நீங்க அப்புறம் கணவர்கிட்ட கூட அழுதா, கணவர் என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல அந்த சக்களத்துக்கிட்ட வாய் சொன்னா சொல்லியிருந்தா சண்டைக்கு தான் ஆயிருக்கும். சண்டை மங்க மாளுதுன்றாங்க பாருங்க, அப்படி ஆயிட்டு இருக்கும். அந்த பொம்பளைக்கிட்டையும் ஒன்றும் பேசல, கணவர்கிட்டையும் ஒன்றும் சொல்லல. அந்த அந்த கவலையா ஒரு பக்கம் விட்டா, இவர் ஆறுதல் கொடுத்து விட்டுட்டு அதுல திருப்தி அடையாத ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட தன் உள்ளத்துல இருக்குதெல்லாம் அழுது அப்படியே கொடுத்துட்டான். இது கர்த்தர் நம்மிடத்துல கேட்கல. பாருங்க, நம்ம காரியம் என்ன வந்தாலும், தேவை என்ன இருந்தாலும், பாரம் என்ன இருந்தாலும், அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருந்தாலும் நம்ம சொல்லணும்னு விரும்புற. இது சொல்றது கூட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவள் உள்ளத்தின் ஆழத்துல எனக்கு பிள்ளை கொடுத்தா போதும், பிள்ளைய நான் எடுத்துன்னு கொஞ்ச நேரம் விட்டா பிள்ளைய வளரும், அப்படி இல்லை. பிள்ளைய கொடுத்தா ஊழியத்துக்கே நான் கொடுத்துட்றேன்னு பொருத்தனை பண்ணான். பாருங்க, அந்த நாள்ல அந்த அந்த நாள்ல பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல ஏலி தாத்தா இருந்தாரு, ஆசாரியன்தான். அவர் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க பேலியாள் மக்கள், பாவம் பயங்கரமா செய்திருந்தாங்க. ஜனங்களுக்கு வெறுத்து போயிடுச்சு, காணிக்க கொடுக்கத்தும் பிரியல. இந்த மாதிரி இருக்கிறாங்க ஆசாரியர் இப்படி இருக்காங்களன்னு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதி, ஒரு ஆசாரியரு, ஒரு தீர்க்கதரிசி வேணும்ன்றது அவளுக்கு நல்ல அந்த அர்த்தம் அவங்க மனசுல இருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா அதை ஊழித்து பிறந்துதான் பால் மறந்ததுமே எடுத்து போய் ஊழித்து கொடுத்துட்றேன், அவன் ஜீவ காலமெல்லாம் அது உனக்குதான் அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டான். பாருங்க, இந்த ஜபம் கர்த்தர் ரொம்ப பிரியமா இருந்துச்சு. கர்த்தர் உடனே பண்ணாராம், கர்த்தர் நினைத்திரலான்னு வசனம் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 1:19 அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்திரளினார். அவ்வளவுதான். ஜெபம் பண்ணி முடிச்சதும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படியே கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆறுதலை கொடுத்துட்டார். உடனே என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு சொல்லிட்டு அதுல இருந்து அவ அழுவே இல்லை, சந்தோஷமா போனான். அந்த பெரியனா கூட அங்கதான் இருக்கிறா. அவ இருந்தா என்ன போனான், இவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு, என் ஜபத்தை கர்த்தர் கேட்டாரு, ஜபத்துக்கு பதில் கொடுத்தா சந்தோஷமா வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. கர்த்தரை அன்னாளு நினைத்தரலாரு. நிலத்தெல்லாம் என்ன பண்ணாரு, பிள்ளைய இந்த அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ இந்த வசனம் ஒன்று பாருங்க, 1 சாமுவேல் 3:1
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏரிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. அந்த நாள்ல எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்துச்சாம். வசனமே கேட்க முடியல, வசனம் சொல்ற ஆளுங்க இல்ல, அவ்வளவு மோசமான நிலைமையில இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டார், ஒரு ஆசாரியன் தேவைப்பட்டார், ஒரு நியாயாதிபதி தேவைப்பட்டார். கர்த்தர் இந்த உள்ளத்தின் ஆழத்துக்கு ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த சாமுவேலை கொடுத்தாரு. அந்த சாமுவேல் என்ன பண்ணாருன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு தான் முதல் பெயர் சபா வட்டம் அவர் தெரியாதவங்க யாருமே இல்லை. போய் குழந்தை பிறந்த உடனே, பால் மறந்த உடனே என்ன பொருத்தனை பண்ணாலோ அந்த பொருத்தனை நிறைவேற்றும் கணவர்கிட்ட சொல்லிட்டு சின்ன சட்டை தைச்சு எடுத்துக்கின்னு என்ன பண்ணிட்டான், அப்படியே கொண்டு போய் குழந்தைய எடுத்துன்னு போய் அந்த ஏலி தாத்தாக்கிட்ட அந்த ஜாலியத்தில் விட்டுட்டான். ஐயோ, என் பிள்ளை எப்படி வளருவாங்க தெரியலையே, அவங்க துன்மார்க்கமாக அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளை பிரச்சனை என் பிள்ளை கேட்டு நினைக்கவே இல்லை. கர்த்தரை கேட்டது ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினா கர்த்தர் பார்த்துக்கிறாரு. என் பிள்ளை கர்த்தர் வளர்த்துருக்காரு, நான் ஊழியத்துக்கு விடுறேன்னு சொன்னா ஊழியத்து விட்டுட்டாரு. அவங்கள பார்த்து இவங்க இல்லை, இவங்க பார்த்து அவங்க என்ன பண்ணா, இவங்க அப்படியே தான் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவனை கர்த்தரு அந்த கர்த்தரு ஒரு நல்ல அபிஷேகித்து என்ன பண்ணாரு, அபிஷேகத்துக்கு மட்டும் இல்ல, முதல் ராஜா யாரு, சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணதோ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான். அடுத்தது தாவீது ராஜா, அவருடைய சந்ததியில் தான் இயேசு பிறந்தார். அவரையோ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் இப்ப அபிஷேகம் பண்ணார். பாரு, ஒரு பெரிய போஸ்ட்ல கர்த்தர் வச்சார். அதனால அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தினார். அப்போ நீங்க கேட்கிற ஜபத்துக்கு இந்த மாதிரி பொருத்தனை பண்ணி இப்படி ஆண்டவருக்கு எனக்கு நீ கொடுத்தா கூட ஆண்டவருக்கே கொடுக்குறேன்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டு பதில் கொடுப்பாரு. அந்த ஜபம் இப்போ வந்து நல்லா போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்க சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த மாதிரி கேளுங்க. எனக்கு இது வேணாம் ஆண்டவரே அது வேணும் கேட்கறது பெருசு இல்லை. நீங்க எது கேட்டாலும் அது ஆண்டவர் மகிமைக்காக கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அது வந்து ஆசீர்வாதமா மாற்றி கொடுப்பார். இது 50:15 ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துப்பார். நீ அவர் நோக்கி கூப்பிடு, கர்த்தர் மகிமைப்படுத்தும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, இந்த நாளில கண்ணீரோட இருக்கிற அநேக தாய்மாரை பாக்குறீங்கப்பா. ஐயோ, எனக்கு இப்படி இல்லை, பிள்ளை இல்லையேன்னு ஒரு பக்கம் துக்கம். அதே நேரத்துல என் பிள்ளை கொடுத்தா நான் ஆசீர்வாதமா ஒரு ஊழித்து கொடுப்பேன். என் பிள்ளை அந்த சாம்பேல போல ஒரு தீர்க்கதரிசியா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஊழியக்காரனா அவங்க நாளுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும்னு இந்த வேலையில யார் யார் இந்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கத்தாவே நீங்க உதவி செய்யுங்க. அவளுக்கு ஒரு நல்ல பிள்ளையை தாங்கப்பா. பிள்ளையை கொடுத்து சாம்பேல் தீர்க்கதரிசி போல ஒரு ஆசாரியனாக, ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியாக, ஆண்டவரே ஒரு ஜட்ஜாக, ஆண்டவரே நியாயாதிபதியாக மாற்றி ஆசீர்வதிக்கப்படியாக ஆண்டவரே பிள்ளையை கொடுத்து நான் மயப்பட்டு கொள்ளுங்கப்பா. யாரும் கத்தாவே அழுகிலே இருந்துடக்கூடாதப்பா. ஐயோ, என்னை ஆறுதல் படுத்துங்க 4 பேர் இருக்கணும், அதை பார்த்து இருந்துடக்கூடாதப்பா. எழுந்து எப்படி உங்களுடைய சன்னிதானத்துல வந்து அழுது ஜெபித்து பொருத்தனை பண்ணி பெற்றுக்கொண்ட அந்த கத்தாவை அண்ணால போல ஆண்டவரே அழுகிற சகோதரிகள் எல்லாம் மாற்றுங்க, அவளோட குறைகளெல்லாம் மாற்றுங்க, அவளோட தேவையெல்லாம் சந்திங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தணும். என்னென்ன தேவை இருந்தாலும் தேவை சந்திக்க வல்லவர் இருக்கிறீங்களா அறிந்து நோக்கி பார்க்க நீங்க உதவி செய்யுங்க. கண்ணீரை தொடைங்க ஆண்டவரே, கவலையை மாற்றுங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.